ராமானுஜரால்தான் நம்ம எல்லாருக்கும் முக்தி அப்படிங்கிறது திருவரங்கநாதனுடைய திருவாக்கு. அவர் சொல்லியிருக்கார், உம்மோடு சம்பந்தமுடையார் அனைவருக்கும் முக்தியை தருகிறோம்னு சொன்னார். வரும் அது நாடு புகழும் பரிசு. ஆனா அதை விட சிறப்பானது அந்த ராமானுஜருக்கே கூறத்தாழ்வானால் தான் முக்திங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராமானுஜருடைய அருமை சீடர் கூறத்தாழ்வான். அந்த கூறத்தாழ்வான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு நாள் போனார். பெருமாள் அன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்ல மூட்ல இருந்துட்டார். ஏதாவது கொடுக்கட்டுமான்னு கேட்டுட்டே இருந்தார். இவர் சொன்னார், நீ உன்னையே எனக்கு கொடுத்துருக்கே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னார். இல்லை இல்லை, மேலான மோட்சத்தை உமக்கு தருகிறோம், நல்ல மோட்சத்தை தருவதாக இருக்கிறோம்னார். அப்படியா, தருகிறீரா? நீரே கொடுக்கிறேன்னு சொன்னதுனால அதுல எனக்கு சில நிபந்தனைகள் இருக்குன்னார். என்ன நிபந்தனை? என்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும், என்னோடு தொடர்புடையவர்கள் அத்தனை பேருக்கும் முக்தியை தர வேண்டும், முக்கியமாக முக்தியை நாலூரான் தனக்கும் நல்க வேண்டும்னார். சரின்னுட்டார் பெருமாள். இது ராமானுஜர் செவியிலே பட்டது. யாரோ போய் மடத்துல போய் சொன்னார், கூறத்தாழ்வான் பெருமாள் சேவிக்க போனார், அவருக்கு முக்தி தருவதாக பெருமான் சோதிவாய் திறந்து பேசினான், அதுவும் அவரோடு தொடர்புடையவர்களுக்கும் முக்தி உண்டு என்று சொல்லி இருக்கிறான். சொன்ன உடனே கொள்ளமாளா வின்ப வெள்ளத்திலே ஆழ்ந்தார் ராமானுஜர். அத்தனை சந்தோஷம் முதல்ல சந்தோஷம், அப்புறம் வருத்தமும் ஏற்பட்டது. சந்தோஷம் ஏன்னா, ஆழ்வானோட சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் முக்தின்னு சொன்னானா திருவரங்கன்? ஆமா சுவாமி, அப்படிதான் சொன்னார். அப்ப எனக்கும் முக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய உத்தரியத்தை அப்படி மேல தூக்கி போட்டு பிடிச்சாராம் ஒரு ஆனந்தத்தால. இன்றுதான் எனக்கு முக்திங்கிறது உறுதியாச்சுது அப்படின்னார். எல்லாரும் இருக்கிறவா சுத்தி இருக்கிறவா பார்த்தா, இது என்ன சுவாமி, உம்மாலத்தான் உலகத்துக்கே முக்தின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம், நீர் என்னமோ இன்றைக்குத்தான் உம்முடைய முக்தி உறுதியானதாக சொல்லுகிறீரே, நீர் அங்கிருந்து இங்கே வந்தவர், எங்களை போல கிடையாது, நாங்கள்லாம் இங்கேயே இருந்துட்டு இருக்கிறவா, எப்படியாவது அங்க போய் சேர்ந்து விட வேண்டும்னு துடிக்கிறவா, நீர் அப்படி அல்லீர், நீர் அங்கிருந்து இங்கே வந்தவர், காரியமாச்சுன்னா திரும்ப அங்க போக போறவர் தானே, உமக்கு என்னமோ இன்னைக்கு தான் முக்தி உறுதியானா போலே இத்தனை பாரிப்பும் பூரிப்பும் எதற்காக அப்படின்னு எல்லாரும் கேட்டா. அப்ப அவர் சொல்றார், எல்லாம் வாஸ்தவம் தான், இருந்தாலும் என் மனசுல ஒரு குறை எப்போதும் இருந்துட்டு இருக்கு. என்ன? திருக்கோட்டியூர் நம்பி வார்த்தையை மீறி யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்ன சரமஸ்லோகார்த்தத்தை நான் ஆசைப்பட்டவாளுக்கெல்லாம் குருவினுடைய ஆணையை மீறி சொல்லிட்டேன்னு இல்லையோ? திரும்பவும் சொல்றேன், ஆசைப்பட்டவாளுக்கு சொன்னார். அவர் கோபுரத்து மேல ஏறி நின்று கொண்டு வாரி இறைத்தாருங்கிறதெல்லாம் தப்பு. யார் யார் ஆசைப்பட்டாளோ அவளெல்லாம் திரட்டி கொண்டு அந்த மந்திரார்த்தத்தை சொல்லி வைத்திருக்கிறேன். அப்ப என்னாச்சு? என்ன இருந்தாலும் குரு வாக்கியத்தை, குருவினுடைய கட்டளையை மீறியவன் தானே நான். அதனால ஒருவேளை முக்தி இல்லையோன்னு எனக்கு அப்பப்போ சந்தேகம் வந்துட்டே இருக்கும். எப்ப கூறத்தாழ்வானோடைய தொடர்புடையவர்களுக்கெல்லாம் முக்தின்னு திருவரங்கநாதன் சொன்னானோ, அவருக்கு குருங்கிற ஒரு தொடர்பு எனக்கு இருக்கோ இல்லையோ, இந்த வைபவத்தை நீங்கள் வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது. சிஷ்யனாலே குருவிற்கு பேரு. ராமானுஜர் சொல்றார் பாருங்க, சீடனாலே ஆச்சாரியன் பேரு பெற்ற வைபவம். இப்பேற்பட்ட சிஷ்யனை கிடைக்க பெற்ற நானே பாக்யசாலி. அர்வாஞ்சா யத் பத சரசிஜத்பந்தம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயம் உபகதா தேசிகா முக்திமாபுகு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனுத கதம் வர்ணியதே கூரநாதகான்னு உயர்ந்த ஸ்லோகம். எல்லோருக்கும் ராமானுஜராலே முக்தி. தற்பாத கோட்டீரையோ சம்பந்தேன சமித்தியமான விபவான்னு வேதாந்த தேசிகன் அவர் நியாய பரிசுத்திங்கிற உயர்ந்த கிரந்தத்துல சொல்றார். ராமானுஜராலத்தான் அவருக்கு முன்பிருந்தவர்களுக்கும், ராமானுஜராலத்தான் அவருக்கு பின்பிருந்தவர்களுக்கும் முக்திங்கிறார். எல்லோருக்கும் முக்தி ராமானுஜராலேன்னா ராமானுஜருக்கு எத்தனை பெருமை, அதுக்கு மேலதான் இருக்க விஷயம். அந்த ராமானுஜருக்கே கூறத்தாழ்வானால் தான் பெருமைன்னு சொன்னால், மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு ஒரு ஒற்றை சொல் தான் ஆழ்வானை பத்தி நம்மாலே சொல்லவே முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாஜாமகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத கதிதாகில நைச்சிய பாத்திரம். மணவாள மாமனிகள் எதிராஜ விம்சத்தியில பாடுறார், வாஜாமகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத, வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத வைபவம் படைத்திருப்பவரான கூறத்தாழ்வான். வேதாந்த தேசிகன் பெருமானுடைய வைபவத்தை ஒரு இடத்துல சொல்லும் போது, பெருமானுடைய வைபவத்தை எழுதணும்னா என்னென்ன தேவை, சாமகிரிகள் என்னென்ன தேவை, அதுக்கு பதில் சொன்னார். ஆகாச பரப்பு மொத்தத்தையும் காகிதமாக்கு, 7 கடல்களையும் மையாக்கு, அதற்கு மேலும் நீ எழுதுவதற்கு முயற்சி செய்வாயாகிலும் உனக்கு சக்தி இருந்ததேயாகிலும் நீ ஒருபோதும் வெற்றி பெறப் போவதில்லை. அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாதுன்னார். இப்ப சொல்றேன், அவர் பெருமையை கூட சொல்லிடலாம், ராமானுஜர் பெருமையை சொல்ல போகாது. ராமானுஜர் பெருமையை கூட சொல்லிடலாம், அவருடைய சீடர்கள் பெருமையை சொல்ல போகாது. அவர்கள் சீடர்கள் பெருமையை கூட ஒருவன் சொல்லிவிடக் கூடும். முக்கியமா கூறத்தாழ்வானுடைய பெருமையை ஒருவராலும் சொல்ல முடியாதுங்கிறது தான் அவருக்கு இருக்கிற ஒரு ஏத்தம். அந்த கூறத்தாழ்வானுக்கு எது நாடு புகழும் பரிசு அப்படின்னால், ஒரு சமயம் பெரிய நம்பி ராமானுஜருடைய ஆச்சாரியர் நேர ராமானுஜர் இடத்துல வந்தார். சீடர்களோட ராமானுஜர் அமர்ந்திருக்கிறார்.
ஆச்சாரியன் வந்தவுடனே இவர் போய் விழுந்து வணங்கினார். க்ஷேமலாபங்கள்லாம் விசாரிச்ச பிற்பாடு அவர் சொல்றார், திருவரங்கத்திற்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தது. பெருமானுக்கு ஆபத்து. இப்ப நமக்கு ஆபத்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போவோம், விழுந்து சேவிப்போம், பிரதட்சணம் எல்லாம் பண்ணுவோம், அடி பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் பண்ணுவோம் இல்லையா? இப்ப நமக்கு ஆபத்துன்னா அவரை சுற்றி வருகிறோம். இப்ப ஆபத்து அவருக்கு வந்திருக்கு. நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். சுவாமி வேணும்னா அவர் வந்து நம்மளை சுத்தட்டுமே என்னார். இப்ப நமக்கு ஆபத்துன்னா நாம போய் அவரை சுத்துறோம் இல்லையோ? இப்ப அவருக்கு ஆபத்து வரட்டும், என்ன சுத்தட்டுமே என்ன? அப்படிலாம் சரியாயிடுமா? இப்ப நமக்கு ஆபத்துன்னா நம்ம அவரை சுத்துறோம், அவருக்கு ஆபத்துனாலும் அவரை தான் சுத்தணும். அதுதான் இருக்கிற ஒரே வழி. அதனால அவரை சுற்றுவதுதான் வழி. பெரிய நம்பி சொன்னார், நான் பிரதட்சணம் பண்ணலான்னு இருக்கேன்னார். நல்ல யோசனை, பண்ணுமே அப்படின்னார் உடையவர். இல்ல இல்ல, அதற்கு கூட ஒருத்தர் தேவை, என் கூட ஒருத்தர் வந்தா நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன்னார். சிஷ்யாலாம் பார்த்துட்டே இருக்கா. இன்னும் 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த உரையாடல் அதனுடைய முடிவு என்னவாக போகிறது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கூட ஒருத்தர் வந்தா நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ராமானுஜர் கேட்டார், எப்படிப்பட்டவர்? கூட வரவர் எப்படி இருக்கணும்? அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு ஆசைப்படுறீர்? பெரிய நம்பிகள் சொல்றார், இவன் பின்னோடே ஒருத்தன் பின்னோடே போக வேண்டி இருக்கிறதே என்று அழுத்து கொள்ளாத ஒருத்தரா இருக்கணும். ஒருத்தர் கூட்டா நீங்க கூட யாராவது என் கூட கொஞ்சம் இது வரைக்கும் வாங்கலைன்னா ஏதோ ஒரு வேகத்துல தலையை அசைச்சிட்டிங்கோன்னு வச்சுக்கோங்க. நான் எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நாளெல்லாம் சுத்திவிட்டு சரியான சோறு இல்லை, தண்ணி இல்லை, வெயில்ல சுத்திட்டு வந்தா தெரியாத்தனமா அவன் பின்னாடி போக வேண்டியதா போயிடுத்து. என்னமோ உபன்யாசத்துக்கு போனேன், காத்தால கொஞ்சம் கூட வரீரான்னு கேட்டான். சரி லீவு நாளா இருக்கே, ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு நான் என்னமோ கூட வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா கூட போனப்புறம் தான் தெரிஞ்சது எப்போ விடுவானான்னே தெரியாதுன்னு ஆகி போச்சு. இனிமே அகப்பட்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வருத்தம், துயரம் எல்லாம் ஏற்படுறதோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது. என் பின்னாடி வந்துட்டாருன்னு சொன்னால் இவர் பின்னே போக நேர்ந்ததே என்று நினைக்காத ஒருத்தரா இருக்கணும். இன்னொன்னு, எனக்கு இருக்கிற பெருமைக்கு இவர் பின்னாடி எல்லாம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்காதவரா இருக்கணும். அப்படின்னு நினைக்காதவாளா இருக்கணும். அப்படி யாராவது இருந்தா, இங்க இருக்கிறவாழ்ல இருந்தா ஒருத்தர் அனுப்புமே அப்படின்னார் பெரிய நம்பிகள். ராமானுஜருக்கு தெரியாதா? இந்த இலக்கணங்களோடு கூடியவர் யார் என்று ராமானுஜர் அறியாரா? நன்னா தெரியும். ஆனா ராமானுஜர் அப்படி திரும்பி பார்த்துட்டு, இங்க அப்படி யார் இருக்கான்னு அப்படின்னு இழுத்தாரு பாருங்க. பெரிய நம்பிகள் சொன்னார், ஏன் நம்ம ஆழ்வானை அனுப்பலாகாதோன்னார். குரத்தாழ்வான் அனுப்பக்கூடாதான்னார். பொலபொலவென்று கண்ணீர் உகுக்கலானார் குரத்தாழ்வான். கதறி அழுகிறார். ஒருத்தன் அவனோட ஆச்சாரியன் கொண்டாடுறதுங்கிறதே ரொம்ப பெரிய ஏத்தம். ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் கொண்டாடுகிறார்னு சொன்னால் இது எத்தனை பெரிய ஏத்தம். அங்க பாருங்க, 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தா, என் பின்னாடி ஒருத்தன் வரணும்னு பெரிய நம்பி கேட்டார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு ராமானுஜர் கேட்டார். ஒருத்தன் பின்னோடே போக நேர்ந்ததே என்று வருத்தப்படாதவனாய், ஒரு உளங்கனிந்த மனத்தோடு வருகிறவனாக இருக்க வேண்டும். ஆனா கனிந்த மனசோட பின்னாடி போறது ஒரு பெரிய உத்தேசியத்துக்காக, பெரிய நோக்கத்திற்காக என்று அறிந்தவராய், புரிந்தவராய், அதன்படி அவர் பின்னே நடப்பவராய், பெரிய நம்பி பின்னே நடப்பவராய், அந்த ஒரு மனநிறைவோட நடக்கிறவர் வேணும்னு கேட்டார். அப்படிப்பட்டவர் இங்க யாருன்னு கேட்கிறார் ராமானுஜர். நம் கூரத்தாழ்வானை அனுப்பினால் ஆகாதோ? அவர் இருக்காரு, அவரை விட ஒருத்தர் உண்டானால் இதுதான் நாடு புகழும் பரிசு. நம்ம ஆச்சாரியன் நம்மளை கொண்டாடுறதுங்கிறது இருக்கட்டும், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் நம்மளை கொண்டாடணும்னா நியாயமா எப்படி தெரியுமா நடக்கும்? பொதுவா நடக்கிற விஷயத்த சொல்றேன். இப்ப நம்மளை பத்தி நம்ம ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியர் எங்கேயோ வெளியில போறதா இருக்கேன், உங்க சிஷ்யர் இருக்காரு, அவரை கொஞ்சம் கூட அனுப்ப முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் நம்ம கிட்ட கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன சொல்லுவோம்? சுவாமி அது பெரிய கழுத்தறுப்பு ஆசாமி சுவாமி, கூடலாம் கூட்டுண்டே போகாதையும். இப்படித்தான் நான் ஒரு தடவை அழைச்சிட்டு போனேன், ஏண்டாப்பா கூட கூட்டுண்டு போனோன்னு ஆயிடுத்து அப்படின்னா நமக்கு ஆச்சாரியன் என்ன சொல்லுவார்? மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிரு, ஓஹோ எனக்கு வாச்சா போலதான் உனக்கு வாச்சிருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பார். எனக்கு நீ கிடைச்சா போல உனக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கான் போல் இருக்கு, எனக்கு நீ கழுத்தறுப்பு உனக்கு அவன் கழுத்தறுப்பு போல் இருக்கு. இப்படித்தான் பரவலா உரையாடல்ங்கிறது இருக்கும். ஏன்னா ரொம்ப அபூர்வமாத்தானே சில பேர் தேர்வார்கள். அவர்களெல்லாம் இந்த இடத்துல தாமரை பூத்தா போலேங்கிறார். இந்த இடம்னா என்ன? இப்ப தாமரை பூத்தார் போலே நிறைய அப்பப்ப கேட்கறவங்க, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு ஒரு பக்கம் குரல் கேட்கும் நமக்கு. தாமரை மலரவே மலராது அப்படிங்கிறதையும் கேட்டு இருக்கோம் இல்லையோ? அந்த நாள்ல இருந்தே இப்படித்தான் சொல்றேன். இது இன்னைக்கு இல்ல. இந்த தாமரை மலருங்கிற வாதம், தாமரை மலராதுங்கிற வாதம், அது ஏதோ புதிய வாதம்னு நினைச்சுக்காதீங்கோ, கட்சி சார்ந்த வாதம்னு நினைச்சுக்காதீங்கோ. அது ரொம்ப நாளா இருக்கு. அப்ப சம்சாரத்துல நல்லவர்கள் இருப்பதுங்கிறது எதை போலேன்னா இந்த இடத்துல தாமரை பூத்தார் போலேன்னா. இந்த இடம்னா என்னன்னா குமிட்டி அடுப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கெல்லாம் கேஸ் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. சிலிண்டர் தெரியும், கேஸ் அடுப்பு தெரியும், ஸ்டவ் தெரியும், இதெல்லாம் தெரியும். இப்போ எலக்ட்ரிக் கூட வந்தாச்சு, அதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடம்னா ஒரு குமிட்டி அடுப்பு. நன்னா அதுல அடுப்பு தணலோட இருக்கிற அடுப்பு. அதுல எங்கேயாவது ஒரு பூ பூக்க வாய்ப்பு உண்டா? தாமரை பூக்க வாய்ப்பு உண்டா? அடியோட கிடையாது தானே. அப்ப இந்த இடத்துல குமிட்டி அடுப்பிலே ஒரு தாமரை பூத்தா தாமரை மலரும் அப்படின்னா அது எத்தனை பெரிய ஆச்சரியம். அது
இப்ப பாருங்க, அது இந்த நாளுக்கும் பொருந்துரா போலவே இருக்கு அந்த வார்த்தை. இந்தளத்துல தாமரை பூத்தார் போலேன்னா இங்க மலரவே மலராதுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல தாமரை பூத்தா போலே, குமிட்டி அடுப்புல தாமரை பூத்தா போலே நல்லவர்கள் அவ்வப்போது தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றியவர் தான் கூறத்தாழ்வான். அதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம். அவ நாடு புகழும் பரிசு அப்படின்னு கொண்டாட தகுந்தவர் கூறத்தாழ்வான்னு பார்க்கிறோம். இது அவர் பெற்ற பரிசு. இப்ப இன்னும் ரொம்ப முன்னாடி போக வேண்டியிருக்கு. இப்போ ஆழ்வாராஜா ஆச்சாரியர்கள் வைபவங்கள்ல பார்த்துட்டே வந்தோமா, அதற்கும் முன்பு செல்ல வேண்டியது ஒன்று உண்டு. ஸ்ரீராமாயணத்திலே பட்டாபிஷேகம் கடைசியில ஆன பிற்பாடு பல பேர் வந்திருந்தார்கள், தேவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் உயர்ந்த ரக பரிசுகளை எல்லாம் கொடுத்தார்கள். அந்த பரிசு பொருள்களாலே அரங்கமே நிறைந்திருந்தது. ஆனா ராமன் என்ன பண்ணார், அப்பப்ப அங்க இருக்கிறவாளுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். இதுக்கு எத்தனை பெரிய மனசு வேணும்னு பாருங்க. என்ன போலேன்னு சொல்லுவேன் நான் ராமனை. சுவாமி உமக்கு அத்தனை மனசு இருக்கா அப்படின்னு கேட்டா, நான் கூட இப்ப பாத்தீங்களா இந்த 30 நாள்ல நிறைய பழங்கள், இப்பெல்லாம் நிறைய பேர் நிறைய பழங்களை ரொம்ப ஆசையா கொண்டு வந்து கொடுக்குறா. ஒரு 25 வருஷமா திருப்பா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்ப நாள்லாம் பார்த்தா கடைசி நாள்ல தான் அந்த பழங்கிறது ஒரு தட்டு நம்ம முன்னாடி வரும். அதுல வாழைப்பழத்தை தாண்டி எதுவுமே இராது. ஏன்னா அந்த நாள்ல சௌகரியமே அவ்வளவுதான். இது குறையாலாம் சொல்லலை, இப்போ இருந்த சௌகரியம் அவ்வளவுதான். ஏதோ அபூர்வமா தான் மாதுளம்பழமும் செவ்வாழைப்பழம் எல்லாம் எத்தனை அபூர்வம் தெரியுமா, பேரிச்சம்பழம் எல்லாம் எத்தனை அபூர்வம் தெரியுமா, பாதாம் பருப்பெல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்சுதான் இது பாதாம் பருப்புன்னே தெரிஞ்சுட்ட காலம் எல்லாம் உண்டு. இன்னைக்கு குங்குமப்பூ பாதாம் பருப்பு யார் வீட்டிலுமே, நம்ம வீட்டுல மட்டுமே சொல்லலை, நீங்க எங்க வேணும்னா பாருங்க, எதுவுமே ஒரு அபூர்வம் இல்லைங்கிற ஒரு காலம் வந்துருத்தோ இல்லையோ. அப்ப கடைசி நாள் சாத்து மரம் அன்னைக்கு தான் ஒரு தட்டுல ஒரு 4 வாழைப்பழம் வச்சிருப்பா. அந்த 4 வாழைப்பழத்தை கண்டு பார்த்துட்டே இருக்கும். இது சாத்து மரம், என்னதான் சம்பாவனை எல்லாம் பண்ணினாலும் இந்த 4 பழத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு ஒரு காலம் உண்டு. அந்த பழங்களை எடுத்துட்டு போவோம். இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு மனசும் இருக்கு, பணமும் இருக்கு. அந்த நாள்ல அத்தனை யாருக்கும் அத்தனை சௌகரியம் கிடையாது. மனசு இருந்தாலும் சௌகரியம் இல்லை. இன்னைக்கு மனசு இருக்கு, சௌகரியம் இருக்கு, ஆசை இருக்கு, வாங்கி கொடுக்கணும். அதனால வரவா பாருங்க, அவ தங்களால முடிஞ்சது பழங்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பது, சம்பாவனைகள் பண்றது எல்லாம் நிரம்பவே செய்கிறீர்கள். அப்ப இதெல்லாம் கொடுக்குறாள் இல்லையோ. இப்ப நான் அந்த பழத்தை என்ன பண்ணுவேன், ஒரு மாசம் வீட்டை விட்டுட்டு இங்கதான் வந்து தங்கி இருக்கேன்னா, உறவினர்கள் வீட்டில தங்கி இருக்கலாம், தெரிஞ்சவா வீட்டுல தங்கி இருக்கலாம், நண்பர்கள் வீட்டுல தங்கி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல தங்கித்தானே ஆக வேண்டும்னா தங்கி இருக்கேன்னா என்ன பண்ணுவேன், அப்ப இந்த பழங்களை எல்லாருக்கும் அப்படியே கொடுத்து விடுறது. சில பேர் இடத்துல சாயங்கால வேளை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அங்கேயே கொடுத்தவர்கள் கையிலேயே ஆளுக்கு ஒன்னா கொடுத்துடுறது. இதை நான் மனசு வந்து கொடுத்தேனா அப்படின்னா வேற வழி இல்லாத கொடுத்தேங்கிறது நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். வேற என்ன பண்றது, இப்ப அத்தனை பழத்தையும் ஒருத்தனா சாப்பிட முடியுமா? சாப்பிட்டுட்டா உட்கார வேண்டியது தான், இங்க வந்து உட்கார முடியாது. அத்தனை பழங்களையும் ஒருத்தர் சாப்பிட்டுட்டார், அவரே சாப்பிட்டு இருக்காருன்னா உட்காந்துட்டே தான் இருப்பார் அவர், எங்கேன்னு புரிஞ்சுக்கோக்கோ. அதனால நான் சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இல்லை வேண்டாம், இத்தனையும் நமக்கு ஆகாது, பழத்தை வீணடிக்கவும் நமக்கு மனசு வராது. அதனால என்ன பண்ணுவோம், இவருக்கு ஒரு 4 பழத்தை கொடுத்தோமா, அவருக்கு ஒரு 4 பழத்தை கொடுத்தோமா, சுவாமி நீர் இங்க வார், இதார 2 பழம் அப்படின்னு அவர் கையில கொடுக்கறது. ஒரு மாதிரியா செலவு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏன் செலவு பண்ணேன்னா, நான் உட்காந்து யோசனை பண்ணேன், நான் ராமனை போலே பட்டாபிஷேக சமயத்துல இப்படித்தானே வந்த பரிசையெல்லாம் ராமன் கொடுத்தார் அப்படின்னா எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. நிறைய பேர் அன்பர்கள் நமக்கு பணம் காசாவும் கொடுக்குறாளே, அதெல்லாம் நான் ஒருத்தருக்கும் 1 ரூபாய் கொடுத்ததா தெரியலையே அப்படின்னா, அப்ப நான் ராமனை போல இல்லை. அவர் எதனால கொடுக்கிறார், எல்லாவற்றிலும் பற்றற்றவரா இருக்கார், எல்லாவற்றையும் பகிர்ந்து அளிக்கணுங்கிற ஆசையுடையவரா இருக்கார், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறார். நான் அப்படி இல்லை, இத்தனையும் என்னால செலவழிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு மனசு வராதத்தான் ஒரு 60% மனசோட ஒரு 40% ஏக்கத்தோட இந்த பழமெல்லாம் ஒரு 2 மாசம் நன்னா இருந்து தொலையக்கூடாதா, இப்படி 2 நாள் 3 நாள் தான் இருக்கணுமா, ஃப்ரிட்ஜில் வச்சா அதிகபட்சம் 1 வாரங்கிறா, அப்படிதான் இருக்கணுமா இது, சரி இந்தாங்க வச்சுக்கோங்க இந்த 2 பழம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்ப மீதி எதையும் கொடுக்கறதுக்கு மனசு வருதா, வரலை. ஆனா ராமன் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா ஒன்னும் பழங்களை கொடுக்கறா போல நீங்களும் வயிறு அட்டிகை, தங்க செயின்கள், மோதிரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தா அப்பவும் ஒருவேளை அந்த எண்ணம் வரலாமோ இன்னுமோ. சரி இது, ஆனா அதெல்லாம் கெடாத வஸ்து, அதனால சந்தேகம் தான். நீங்க கொடுத்து பார்த்து என்ன பரிசோதிக்கணும்னு நினைச்சா திரும்ப உங்களுக்கு வராது. நான் அதை சொல்லிட்டேன். ஏன்னா அதையும் அப்படியே எடுத்து கொடுத்தா உடனே எல்லாருக்கும் கொடுக்குறாரா பார்க்கலாமே அப்படின்னா கண்ணிலேயே பட மாட்டேன், அப்படியே காற்றில் கடியனா ஓடி போயிடுவனும் இல்லையோ. ஆனா ராமன் அத்தனை பேருக்கும் எடுத்து கொடுக்குறாரு. அதை கொடுத்துட்டே இருந்துச்சு. தேவேந்திரன் வந்தானாம், ஒரு உயர்ந்த ரகம் முத்து மாலையை எடுத்துன்னு வந்து பரிசு கொடுத்திருக்கிறான். ராமன் வாங்கி சீத்தை கையில கொடுத்தா. கண்ணாலேயே பேசிக்கிறா பாருங்க. நல்ல தம்பதிகளுக்கு அழகு எதுன்னா வாயை திறந்து பேசணுங்கிற நிர்பந்தமே இருக்கக்கூடாது, கண்ணாலேயே பேசிக்கணும். மத்தியானம் 2:30 மணிக்கு ஒருத்தர் ஆத்துக்கு வந்தார். அப்பதான் கண்ணு கொஞ்சம் அயர்ந்தோம், எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துண்டாச்சு. காலிங் பெல்ல அடிச்சார், போய் திறந்தா அவர் உள்ள வந்திருக்கார். அப்ப மனைவி கண்ணால பேசுவா, என்னன்னா சீக்கிரம் பேசி அனுப்ப பாருங்க, காஃபி எல்லாம் போட முடியாதுன்னு அர்த்தம்.
அவர் ஏதாவது காஃபியை கொண்டா தேநீரை கொண்டான்னு கேட்டு போற, அப்படியே வாசலோடு பேசி அனுப்பிச்சுட்டா ரொம்ப நல்லது. உள்ள வந்தா ஒரு டம்ளர் தீர்த்தம், அது பரவாயில்ல, கொடுத்து தொலையலாம் அப்படின்னு நினைச்சு பாடு இல்லையோ. அதை வாயை திறந்து பேசணுங்கிறதே இல்லை. அப்படி கண்ணால காண்பிச்சோன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படிங்கிற அளவுலையோ புருஷாள். பொதுவாக சொல்றேன், யாரும் அப்படிலாம் இல்லைன்னு வச்சுப்போம். விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஒரு வேடிக்கைக்காக சொல்ல வந்த விஷயம். ஆனா சில சமயங்களில் ஒரு அலுப்புங்கிறது ஏற்படத்தான் செய்யும். மனித உடல் ஒரு அலுப்புன்னு ஏற்படுறதுன்னா அப்பதான் பக்கத்து வீட்டு 4வது வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கார்டை கொண்டு வந்துட்டு போஸ்ட்மேன் நம்ம வீட்டில் வந்து கேட்டார்னா, கொரியர்காரர் வந்துட்டு அந்த வீடு பூட்டி இருக்கே, அங்கே ஏன் யாரும் இல்லைன்னு நம்மளை எழுப்பி கேட்பார். அதான் பூட்டி இருக்கோ இல்லையோ, அங்கே யாரும் இல்லைன்னு தெரியாது. 4 வீடு தாண்டி வந்து இங்கேயே சுவாமி கட்டிரு, பக்கத்துல தான் 3 வீடு இருக்கேன்னா அவர் கண்ணத்தை சொல்லி அந்த 3 வீடும் கூட பூட்டி தான் இருக்கு அப்படின்னார். இது என்ன இருக்காதுக்கா, நம்ம தூக்கத்தை எழுப்புறது, அப்படியே போட்டுட்டு போறது, இல்லை நீங்க கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறீங்களான்னா இதில் இந்த வேடிக்கை வேற இருக்கும். நமக்கும் அவளுக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நெருக்கம் இருக்கும். 18 பொருத்தமும் பொருந்தி வரும். அவளுக்கு ஒரு கொரியர் வந்தால் நாம எங்கேருந்து கையெழுத்து போட்டு வாங்குறது? இதெல்லாம் இவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? சுவாமி எங்களுக்கும் அவளுக்கும் அப்படி வாரம் உட்கார சொல்றேன். ஒரு 60 வருஷம் முன்னாடின்னா அவர் பாவம் ஏன் எழுப்பினது தப்புதான் அவருக்கு உணர்த்தினா போல அது ஆயிடாதா? அப்ப இதை போலெல்லாம் நடக்கும். அப்ப கண்ணால பேசுறதுங்கிறது அது ஒரு வேடிக்கைக்கு சொன்னது. நமக்கு ஒரு அலுப்பு ஏற்படும் போது சீக்கிரமா பேசி அனுப்புங்க அப்படின்னு சொல்றது உண்டோ இல்லையோ, அதை போல இந்த இடத்துல கண்ணால சீத்தையும் ராமனும் பேசிக்கொள்கிறார்கள். சீதை ராமனை பார்த்து கேட்டா, அந்த முத்துமாலே அப்படி பார்க்கறா. ராமன் அப்படி நிமிர்ந்து பார்த்தா ராமன் புரிஞ்சுன்னுட்டார். அவரும் சீத்தையை பார்த்து அப்படின்னு விட்டார். சீத்தை உடனே எங்கோ திரும்பி ஒருத்தரை பார்த்தாள். ராமனும் அந்த பக்கம் பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு புரியணும் இல்லையோ. முத்துமாலையை வச்சுண்டா ராமனை பார்த்ததுக்கு காரணம் இதை யாருக்காவது நான் கொடுக்கட்டுமா? ராமன் என்ன சொன்னார், நீ யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ அவருக்கு கொடு அப்படின்னார். உடனே அங்க இருக்கிற ஹனுமானை திரும்பி பார்த்தாள் அவள். உடனே ராமனை பார்த்தா, இதை விட உயர்ந்த சத்பாத்திரம் இன்னொருத்தர் கிடைப்பாரா, இவரை விட தாராளமா கொடுன்னு விட்டார். இதுதான் அவர்களுக்கு இடையில இருக்கிற அந்த தாம்பத்தியம். பாருங்க, பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற அந்த தாம்பத்தியம் எத்தன்மையது அப்படின்னால் அந்த தம்பதிகள் எப்படிப்பட்டவர்கள்? அனுரூப தாம்பத்தியம், அனுகூல தாம்பத்தியம். இந்த 2 சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். 2 பேரும் அழகா இருக்காங்கிறதே ரொம்ப அபூர்வம். பெரும்பான்மை தம்பதி எப்படி இருப்பா? 2 பேரும் சுமாருங்கிறா போலத்தான் இருப்பா. இல்லைன்னா பெரும்பான்மை எப்படி இருப்பான்னா, சுவாமி இது ஜோடி 2 பேரும், அந்த அம்மா எப்படி இருக்கா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு விடுவா. இல்லைன்னா அவர் எப்படி இருக்கார் அந்த அம்மா ஏன் எப்படி இருக்கான்னு விடுவா. இந்த மாதிரி அமையிறது. இது குறையெல்லாம் சொல்லலை, இப்படித்தான் அமையும்ன்றதுக்கு நான் சொல்ல வரேன். அப்ப அனுரூப தாம்பத்தியம், அனுகூல தாம்பத்தியம். ஆனா பெருமானையும் பிராட்டியையும் பார்த்தோம்னு சொன்னால் துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோருகுமிதி வைதேகிம் தம்சேயம் அசிதேக்ஷணா. ஹனுமான் சொல்றாரு பாருங்க, சீத்தையை பார்க்கிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு அழறதா ராமன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். சீத்தையை பார்த்தார், மனக்கண்ணால ராமனை சிந்தித்தார். அவனுக்கு ஏற்றவள் இவள், இவளுக்கு ஏற்றவன் அவன். இவ 2 பேரை தவிர இந்த இணையில ஒருத்தருக்கு ஜோடியாக இன்னொருத்தரை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் அனுரூப தாம்பத்தியம். அனுகூல தாம்பத்தியம், இவர் மனசுல நினைக்கிறத அவள் செயல்படுத்துகிறாள், அவள் எண்ணுவதை இவர் முடித்து கொடுக்கிறார். அந்த தாம்பத்தியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க காஃபி வேணும்னு கேட்டா சில வீடுகள் அப்படி இருக்கும், மனைவி தேநீர் தான் கொடுப்பேன்னுவா. தேநீர் வேணும்னு கேட்டால் காஃபி வரும். இவர் அதுக்காக தன்னை ஜாக்கிரதையாக முதலேருந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருப்பார். இப்போ நம்ம என்ன சாப்பிடணும், காஃபி சாப்பிடணுமா, அப்போ அதை கேட்டுவிடவே கூடாது. அப்போ வேற ஏதாவது தான் கொண்டு வந்து தருவா. அதனால் எனக்கு கண்டிப்பாக இப்போ டீ தான் வேணும், நீ போடு டீயை. என்ன டீ, என்ன டீ டிகாக்ஷன் ரெடியாக இருக்குது, காஃபி தான் தருவேன்னா அப்பாடா அதுதான் வேணுமா இருந்தது. அந்த மாதிரி தாம்பத்தியம் பிரயோஜனமே படாது. கண்ணால பேசிண்டாலும் இல்லையோ, இங்கிதஜ்ஞாஸ்து மகதாக பிரேக்ஷிதஜ்ஞாஸ்து கோசலாக அர்த்தோக்தா குருபாஞ்சாலாக. ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு பாருங்க. மகத தேசத்தவர்கள், மகத நாட்டை சேர்ந்தவாள்லாம் அவளுக்கு இங்கிதம் தெரிஞ்சா போல யாருக்குமே தெரியாதான். இங்கிதம் நம்மளே அடிக்கடி சொல்லணும்னா மனுஷர் ஒரு துளி கூட இங்கிதமே இல்லை அப்படின்னுவோமே. அது இங்கிதம் தான் என்னன்னு இன்னி வரைக்கும் தெரியாது யாருக்கும். ஆனால் சொல்லிட்டே இருப்போம் அவருக்கு இங்கிதம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலேன்னு அர்த்தம். எப்படி ஒரு மேனர்ஸ் இல்லையான்னு மாறித்து. அதுதான் பாருங்க, அந்த இங்கிதம்ங்கிறது தான். அதுக்கு மேலே உங்களுக்கு மேனர்ஸ் கிடையாது, ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு மேனர்ஸ் இல்லை அப்படின்னு மாறித்து. அப்போ இங்கிதம் தெரிந்தவர்களுக்குள்ளே மேனர்ஸ் தெரிஞ்சவா யாரு அப்படின்னால் மகத நாட்டவர்கள்னுட்டா. அவளுக்கு தெரிஞ்சா போல யாருக்கும் தெரியாதான். கோசல தேசத்தவர்கள் எப்படிப்பட்டவான்னா பார்வையிலேயே வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். அதைத்தான் கீழே பார்த்துருக்கோம். குரு பாஞ்சால தேசத்தவர்கள் எப்படிப்பட்டவான்னா பாதி சொன்னாலே புரிஞ்சு கொடுத்துன்னு வாழம். பாதி நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது புரிஞ்சு கொடுத்து சுவாமி நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு மேலே மேலே இப்போ பேசிட்டு அப்படின்னு அத்தனை சாமர்த்தியசாலிகள் புத்திசாலிகள். இந்த ஸ்லோகத்தை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசை. நம்ம நாட்டவாளை பற்றி நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா முழுசா சொன்னாலும் தெரியாதவான்னு முடிச்சுட்டா. மீதி பேரெல்லாம் இங்கிதஜ்ஞாஸ்து மகதாக பிரேக்ஷிதஜ்ஞாஸ்து கோசலாக அர்த்தோக்தா குருபாஞ்சாலாக. கடைசியில் நம்மளை பற்றி சொன்னால் மொத்தமாக சொன்னால் சில பேருக்கு புரியக்கூடும் அப்படின்னா.
அப்படின்னா யாருக்கும் புரியாதுன்னு அர்த்தம். கண்ணன் கீதையில் என்ன சொன்னார்? என்னை அடைவதற்காக முயற்சி செய்கிறவர்கள் 1000 பேர்னு சொன்னார். அதிலே ஒருத்தன் அபூர்வமாக என்னை அடைகிறான். வியாக்கியாதாக்கள் என்ன பண்ணா, அவன் அடைவதும் கூட சந்தேகம்தான். முயற்சி பண்றவாளே 1000ல் ஒருத்தன். அப்படி முயற்சி பண்றவாள் 1000ல் ஒருத்தனா இருக்கான்னா அந்த ஒருத்தனும் அடையறானா அவனும் அடையலாம், அடையாமலும் போகலாம். அதை போலத்தான் முழுவதுமாக சொன்னாலும் புரியலாம். புரியறதுன்னு நினைச்சிட்டு இருக்க உபன்யாசங்கள்லாம் அப்படித்தானே நடக்கிறது. புரியறதுன்னு நினைச்சுதான் பேசிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. புரியுறது புரியாத இல்லை, ஆனா அது அப்படியே நம்மளால கொண்டு போக முடிகிறதாங்கிறதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. இங்க உட்கார்ந்து கேட்கும் போது புரியறா போலத்தான் இருக்கும். இங்கேருந்து எழுந்து போனோம்னால் என்னமோ ஒரு இது சொன்னார், நடுவில் ஒரு விட்டு கூட அடிச்சார். அந்த விட்டு நன்னா ஞாபகம் இருக்கு, ஆனா எதோட தொடர்பு பத்தி எதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதை சொன்னார், அது கடைசி வரைக்கும் நினைவிற்கு வரவே வராது. அதுதான் வேடிக்கை. அதுவும் சேர்ந்து நினைவுக்கு வந்துடுத்துன்னு சொன்னால் உபன்யாசத்தை சரியாக கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ஹனுமானுக்கு யாதொரு பரிசு தரப்பட்டதோ அது நாடு புகழும் பரிசு. இது வரைக்கும் பார்த்தா போதும். ஏன்னா மேல இன்றைய பாசுரமும் இருக்கிறதுனால நாடு புகழும் பரிசாச்சு. அதுக்கு மேல என்ன சொல்றார்? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம்னு பாடியிருக்கா. இதுக்கு மேல 2 நாடு புகழும் பரிசு முக்கியமா சொல்றேன். வேதாந்த தேசிகன் நேர போனார், தாயாரை வணங்கினார், பெருமாளை வணங்கினார். முதல்ல பெருமாள் போயிட்டார். ஒரு நாள் பெருமாள் பார்த்தார், ஏதாவது இவருக்கு கொடுக்கணுமேனு ஆசைப்பட்டார். என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்? நம்ம பேரையே அவருக்கு கொடுத்துட்டா என்ன? வேதாந்தாச்சாரியன்னு தமக்கு திருநாமம். பெருமானுடைய பெயர் அது வேதாந்தாச்சாரியன் என்பது எம்பெருமானுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை வேதாந்த தேசிகனுக்கு அனுகிரகித்தார் பெருமாள். எம் பேரை உமக்கு தருகிறோம் அப்படின்னா நம்மை போலே நீர் என்று அனுகிரகித்து தம்முடைய திருநாமத்தை அவருக்கு நல்கினார். அவர் அம்மாவடியேன் வேண்டுவது இதே யாம் பெரு சன்மானம் அப்படின்னு அதை வாங்கிண்டார். தாயாரை போய் சேவிச்சார். தாயார் கேட்டா, வீட்டுக்காரர் ஏதோ உமக்கு விருது கொடுத்தார் போல் இருக்கு, எதுவும் உங்களுக்கு பெயர் கொடுத்ததா கேள்விப்பட்டேனே அப்படின்னார். ஆமாம், அடியனதையும் பிரார்த்திக்கல, அவரா ரொம்ப வாஞ்சையோடே கிருப பண்ணினார் அப்படின்னார். நாமும் உனக்கு ஒரு பட்டம் தருவதாக இருக்கிறோம்னா சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்கிற உயர்ந்த பட்டம் தாயாராலே வேதாந்த தேசிகனுக்கு அளிக்கப்பட்டது. சந்தோஷமாக அதையும் பெற்றுக்கொண்டார். அப்ப தம்முடைய பெயரையே பகவான் அவருக்கு நல்கினார்னு சொன்னேன் இல்லையோ, இந்த பெருமை மணவாள மாமனிகளுக்கும் செய்திருக்கிறார். அழகிய மணவாளன் மணவாள மாமனிகளுக்கு திருநாமம். பெருமானுக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் அதுதான் திருநாமம். அப்ப வேதாந்தாச்சாரியன் அது ஸ்ரீரங்கநாதனுடைய திருநாமம். ஏன்னா வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்குங்கிறது பெருமாள் தான். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு ராமானுஜர் பாடுகிறார். அதனால பகவான் தான் அந்த விளக்கு. நேற்றே சொன்ன தீப பிரகாஷர் பெருமான் தான் பெரிய விளக்கு. வேதாந்தாச்சாரியர் வேதாந்தங்களை எல்லாம் அறிந்தவர். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹான்னு கீதையிலே கண்ணனுடைய திருவாக்கு. வேதங்களாலே அறியப்படுகிறவர் அவர்தான், வேதமாக இருப்பவர் அவர்தான். வேதம் எவனுடைய மூச்சு காற்றாக ஆகின்றதோ என்று பிரமாணங்கள் எல்லாம் கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட பெருமான் அவரே வேதம், அவரே வேதத்தாலே அறியப்படுகிறவராய் இருக்கிறார். அவரே வேதாந்தங்களினாலே தேடப்படுகிறவராய் உணர்த்தப்படுகிறவராய் அவரே விளங்குகிறார். அந்த திருநாமத்தை வேதாந்த தேசிகனுக்கு நல்கினார். சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்கிற உயர்ந்த திருநாமம் தாயாராலே அருளப்பட்டது. இது நாடு புகழும் பரிசு. அதை போலத்தான் மணவாள மாமனிகள் வைபவத்திலே அவர் ஒரு நாள் பெருமாளை போய் விழுந்து வணங்கினார். பெருமாள் சொன்னார், நாளையிலிருந்து திருவாய்மொழி 1000 அர்த்தங்களை நமக்கு சொல்லுவாயாக என்னார். நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மாமனிகள் சொன்னார், நாமார் பெரிய திருமண்டபமார். இந்த மண்டபத்துக்கு இருக்கிற பெருமை என்ன? எனக்கு என்ன பெருமை இருக்கு? சிறுமை தான் இருக்கு. மண்டபத்துக்கு பெருமை மட்டும் இருக்கு, எனக்கு சிறுமை மட்டும் இருக்கு. இந்த இடமே எடுத்துக்கோங்க. நேற்று ஒரு அம்மா அடி இடத்துல வந்து பார்த்துட்டு போனா, பரிசுகள்லாம் பழங்கள்லாம் கொடுத்துட்டு போனா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னா, எத்தனை பெருமையா, நான் 50 வருஷமா இங்கே திருப்பாவை கேட்டு இருக்கேன்னா இது எத்தனை பெரிய விஷயம்னு பாருங்க. இது நிச்சயமா நீங்க கை தட்டணும். ஏன்னா 50 வருஷமாக தொடர்ச்சியாக வந்து கேட்டு இருக்காங்க. அதே போல பல அன்பர்கள் தொடர்ச்சியா வருஷம் உடம்பு முடியலையோ விட்டு கொடுக்காத வரணும்னா இங்க இருந்து போனேன்னா சித்ராமாமியோட 2 நிமிஷம் பேசிட்டு தான் நகர்ந்து போவேன். ஏன்னா எத்தனையோ வருஷமா கேட்டுன்னு இருக்கிறவா அவள்லாம் புதுசா வந்து கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்கு. 2 பாட்டி உட்காந்துருக்கா பாருங்க முன்னாடி. உள்ள வரச்சே நீங்கள் பார்த்தீர்களானா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும், இவ்வளோ சிரமமாக வரா. எத்தனை பேர் விடாத ஓடி வந்துட்டே இருக்கா. வயது முதிர்ச்சியை பொருட்படுத்தலை, என்னமோ ஒரு மாதம் நல்ல விதமாக பொழுத போக்க வேண்டும் அப்படின்னு மனசில் ஒரு பேர் ஆர்வம். ஏன்னா இந்த வாய்ப்பு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நமக்கு கிடைக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? ஏன்னா மின்ன நிலையில மண்ணுயிராக்க எனக்கும் அவ்வளவுதான், உங்களுக்கும் அவ்வளவுதான். அதனால யாருக்கு என்ன தெரியும்? கிடைக்கிற போது உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கிற போது நாம உபயோகப்படுத்தி கொள்ளாமல் இருந்துவிட்டு பின்னாளிலே பశ్చాத்தாபப்பட்டு ஒன்றும் ஆகப் போவது கிடையாது. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த உயர்ந்த கலைகளை ஆதரிப்பதுங்கிறது இருக்கு பாருங்க. ஆதரிப்பதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது அது பெரிய வரம்.
நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த வரத்திற்கு ஈடு இணையே இல்லை. ரசனைங்கிறது இல்லைன்னா ஒரு மனிதனிடத்துல வேற என்ன இருக்கு? அதுக்கு மேலே ரசிக்க தெரியல அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் ரசிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் எத்தனை பெருசா இருந்தாலும் ரசிக்க தெரியாது. சில பேர் சின்ன விஷயமா இருந்தா கூட அதை அத்தனை ஸ்லாகிப்பர்கள். அந்த ஒரு குணம் உங்களிடத்திலே வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் உங்களை காட்டிலும் சிறந்தவர் இந்த பூவுலகிலே இல்லவே இல்லை. அது கூட தெரியாத வருந்துன்னு இருப்பா. அதுதான் அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு எளிய ஒரு பண்டத்தை போல, ஒரு லேசான பண்டத்தை போல, ஒரு காகிதத்தை போல தங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய கீர்த்தியினாலே, பெருமையினாலே மிகுந்த கனவான்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான குணம் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ரசனை. அந்த ரசனை இருக்கிறதுனால தானே கேட்ட விஷயங்கள் தான் தெரிந்த அதே திருப்பாவை தான், அதே 30 பாசுரங்கள் தான் 50 வருஷமா கேட்டவாளுக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியும். என்ன தெரியும்? வரவா எல்லாரும் திருப்பாவையில திருப்பாவையை தவிர மீதி எல்லாம் சொல்றா. அது நல்லா தெரியும் இல்லையோ? அப்படி அனுபவிப்பிக்கிறதுக்கு தான் இந்த திருப்பாவையே இருக்கு. அதுல விசேஷமே அதுதான். இப்ப திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்லணும்னா அது 8 வரிகள் இருக்கா? எத்தனை நாழியா போறது? 8 நிமிஷமே ரொம்ப அதிகம். வெறும் மேலெழுந்த வாரியா அர்த்தங்களை சொல்லிட்டு போகணும்னு சொன்னால் அது அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். மார்கழி திங்கள், மார்கழி மாசம், மதி நிறைந்த சுக்லபக்ஷம், நன்னாளால் சிறந்த நாள், இது இப்படியே சொல்லிட்டு போனா 30 பாட்டையும் 10 நிமிஷத்துல சொல்லிட முடியாதா? ரொம்ப சுலபந்தான். ஆனா அதற்குள்ளே பாருங்க, உள்ளுரை பொருள்ங்கிறது பேச்சரவம் கேட்டிலையோன்னு பாடின ஆண்டாள். அதுதான் பேச்சு அரவம். அரவம்னா சத்தம்னு அர்த்தம். பேச்சினுடைய ஒலி. பேச்ச கேளுங்கன்னு சொன்னா போறாதா? பேச்சரவம் கேட்டிலையோன்னு ஏன் சொன்னான்னா உள்ளுரை பொருளையும் சேர்த்தே அனுபவியுங்கோள்ங்கிறான். இப்ப நாடு புகழும் பரிசுன்னா எத்தனை விஷயங்களை நம்மால கொண்டு போய் அதோட இணைக்க முடிகிறது, ஒரு கனெக்ட் செய்து கொள்ள முடிகிறதோ இல்லையோ? அந்த மாதிரி தான் திருப்பாவையை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால பல அன்பர்கள் இவ்விடத்திலே தொடர்ச்சியாக வந்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது கேட்க கேட்க பெரிய ஆனந்தம். எடுக்க எடுக்க ஒரு சிறந்த சுரங்கம் போலே அந்த நிதி குவியல் உள்ளுக்குள்ள இருக்கே, அது எடுக்க எடுக்கத்தான் சுரக்கும். கிணத்துல நீர் இருக்கு, நீங்கள் இறைக்க இறைக்கத்தான் நீர் எப்போதும் அதில் நிரம்பி இருக்கும்னு சொல்லுமா போலே இந்த விஷயங்களை சொல்லவும் கேட்கவும் செய்தோமாகில் அப்பத்தான் நிறைய மேல மேல ஊற்றெடுத்தா போல வந்துட்டே இருக்கும். மணவாள மாமனிகளை பார்த்து சொல்லிட்டார் பெருமாள், நாளிலிருந்து இங்க வந்து சொல்லுனார், இந்த மண்டபம் எத்தனை சிறந்தது, எனக்கு எத்தனை சிறுமை இருக்கு. நான் இந்த இடத்துக்கே சொல்றேன், இதே இடத்துல அடியனுடைய தகப்பனாருடைய மாதாமகர் அப்படின்னா எனக்கு கொள்ளு தாத்தா கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் ஜெகதாச்சாரிய சிம்ஹாசனாதிபதி காஞ்சி பிரதிமாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி, அவர் வீட்டிருந்து சொன்ன மேடை. அவர் மட்டுமா? வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி வாகமிருத வருஷி, அவர் எத்தனை சம்பத்சரம் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஸ்ரீமான் பாலகிருஷ்ணன் ஆடிட்டர் ரெகுலரா அவர் இன்னைக்கும் வந்திருக்கார். அந்த நாள்லேருந்து அந்த பெரியவர்களுடைய உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டு இவ்விடத்திலே தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறவர். உபய கலையாரிலும் தென்கலை சுவாமிகள், வடகலை சுவாமிகள், எத்தனை எத்தனை பேர்கள் அந்த திருப்பாவையை இங்கே அநேகம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக வருஷித்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமா, இந்த இடத்துல எத்தனை ஸ்ரீராமாயணம் நடந்திருக்கிறது. அதிலே அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த சுவாமிகளும் வரவழைக்கப்பட்டு அவர்களை கொண்டு ஸ்ரீராமாயணம் பாகவதம் முதலானவைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இப்படி சத்சங்கத்துக்கு எந்நாளும் குறைவில்லாத ஒரு ஸ்தானமாக, ஒரு நிலமாக நம்முடைய தியாக பிரம்மகான சபா விளங்குகிறதுன்னு சொன்னால் இது நமக்கெல்லாம் எத்தனை பெரிய பெருமை. இது இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கு? யோசிச்சு பாருங்க. மாமுனிகளே பெருமாள் வந்து நாளிலேருந்து நீ திருவாய்மொழி அர்த்தங்களை சொல்லுன்னார்னா எனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறார். அப்ப இங்க உட்கார்ந்து பேச நமக்கு என்ன தகுதி இருக்குன்னால் உங்களுடைய அன்பும் ஆதரவுமாகிற ஒரே தகுதி தான் இருக்கு, வேற என்ன தகுதி இருக்கு? அதனாலதான் உட்கார்ந்து பேசுகிறோம். சரி, இப்ப மாமுனிகள் காலத்துக்கு போயிடுவோம். பெருமாள் சொன்னார் அதெல்லாம் தெரியாது, நீ வந்து பேசணும்னார். சரி சுவாமி பேசுறேன், ஆனா ஒரு சிக்கல் என்ன, நான் உமக்கு நித்தியபடி உற்சவம், நான் பேச ஆரம்பிச்சுட்டு நீர் வெளியில போயிட்டு இருந்தா 1 வருஷத்துக்கு உற்சவமே கிடையாதுன்னு 1 வருஷம் உற்சவங்களை நிறுத்தி வைத்திருந்தார். கடைசி நாள் ஒரு சின்ன பாலகனாக ஸ்ரீரங்கநாயகம் அரங்கநாயகம்ங்கிற அர்ச்சக குமாரனிடத்திலே ஒரு 5 வயது குழந்தையினிடத்திலே ஆவேசித்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிங்கிற உயர்ந்த மந்திரத்தை தனியனை மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்து அவருக்கு அனுகிரகித்து பெருமான் அவர் தமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்கு குருதட்சணை கொடுத்தார் போல அந்த மந்திரத்தை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் இந்த ஏத்தம், இந்த வைபவம் நாடு புகழும் பரிசு. இப்ப அதுக்கு மேல சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பு, பாடகம், ஆண்டாள் லிஸ்ட் போட ஆரம்பிச்சான்னா ரொம்ப பெருசாத்தான் போடுவள். இப்ப நேர்த்தி பாட்டு பாருங்க, மாலை மணிவண்ணா முந்தா நேர்த்தி பாட்டுல அதுல என்னென்ன கேட்டா சால பெரும்பறை, அதுக்கு முன்ன போல்வன சங்கங்கள், பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள், சால பெரும்பறை, பல்லாண்டி செய்ப்பார், கோல விளக்கு, கொடி விதானம், 6 விஷயத்தை சொல்லிட்டா. இன்னைக்கு என்ன கேட்கிறா? சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பு, பாடகம், அதுக்கு மேல க்ஷீரான்னம், இன்னைக்கும் ஒரு 6 விஷயம் சொல்லியிருக்கா. அதாவது நேத்து கூடார வெல்லும்லையும் ஒரு 6 விஷயங்களை சொல்றா. பெருமாள் பார்த்தார், எது கேட்டாலும் 6 கேட்கறீங்களே என்ன?
ஏன்னா நீ தான் ஆறு, அதனால ஆறா கேட்கிறோம்னா. நீ தானே உபாயமா இருக்க. உபாயத்துக்கு தமிழிலே ஆறுன்னு பேரு, வழின்னு அர்த்தம். ஆறுன்னா வழி. நீ தான் ஆறா இருக்க. நீ ஆறா இருக்கிறதுனால தான் ஆறாரா கேட்கிறேன். 2வது பாட்டிலே உய்யுமாறு உய்யுமாறுன்னு சொன்னேன் இல்லையோ, அது இந்த 2 ஆறு தான் விட்டான். மாலை மணிவண்ணால வர ஆறு, இப்ப கூடார வெல்லும்ல வர ஆறு. சூடகம், தோள்வடை, தோடு, செவிப்பு, பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. இன்னும் சொல்ல போனா 7ஆ போடுத்துன்னு வச்சுக்கணும் இதுல. ஏன்னா ஆடையுடுப்போம், ஆனா அணிகலன்களோட ஆடையை கொண்டு போய் சேர்த்துடுவோம். ஏன்னா நமக்கு இப்ப ஆறுன்னு வந்தானோ இப்போ. ஏன்னா ஆறாரா உய்யுமாறுன்னு 2ஆம் பாட்டே சொல்லியிருக்கான்னு வேற நான் சொல்லிட்டேன் இல்லையோ. அப்ப ஆடை அணிகலன் தானே பொதுவா சொல்றோம். அதுக்கு சமாதானமும் கிடைச்சிடுத்து பாருங்க. ஆடை அணிகலன் 2 சேர்த்து தானே சொல்றோம். அப்ப ஆடையை கொண்டு போய் அணிகலன்களோட சேர்த்துடுங்கோ. அதுக்கு மேல நெய்ச்சோறு நான் ஆச்சரியமா க்ஷீரான்னத்தையும் சொல்லிட்டா. இதெல்லாம் கேட்ட உடனே பெருமாள் சரி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிராட்டியுமாக இவர்களை அலங்கரிக்கிறார்கள். அதுதான் கூடியிருந்து குளிர்ந்து.